மக்களவையில் 10 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். யார் இந்த 9 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? எந்தெந்த காரணங்களால அமளியில் இவர்கள் ஈடுபட்டார்கள்? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று ராகுல் காந்தி பேச தொடங்கிய போது அவரை பேச விடாமல் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய உரை தடுக்கப்பட்டது. ஒரு 5 நிமிடம் கூட நேற்றைய தினம் அவரை பேச அனுமதிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து இன்று அவர் பேச்சை தொடங்கிய போதே அவர் நிறுத்தப்பட்டார். முன்னாள் ராணுவ தளபதி நரவானே தெரிவித்த பகுதிகள், அவர் எழுதியுள்ள புத்தகத்தினுடைய பகுதிகள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து பேச அவர் முற்பட்ட போது, அதே போன்று சீனா அமெரிக்கா உறவு குறித்து பேச தொடர்ந்து அவரை 2 நிமிடங்கள் கூட தொடர்ந்து ஒரே அடியாக பேச அனுமதி மறுத்து பல்வேறு குறுக்கீடுகளை பாஜக தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு தொடர்பாக, சீனா தொடர்பாக பேசுவதற்கு அவைத்தலைவரும் தொடர்ந்து அனுமதி மறுத்தார். ஆனால் ராகுல் காந்தி எந்த பெயரையும் குறிப்பிடாமல் பொதுவாக தற்போது அமெரிக்காவும் சீனாவும் உலக அளவில் இந்தியாவுக்கு முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக குறிப்பிட்டார். அது குறித்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து பேச முற்பட்ட போது மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டார். அதனை தொடர்ந்து அவருடைய பேச்சு பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. அவருக்கு வழங்கிய பேசக்கூடிய அனுமதி தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மற்ற உறுப்பினர்கள், குறிப்பாக சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் பேச அழைக்கப்பட்டனர். அவர்கள் ராகுல் காந்தி பேச்சை நிறுத்திவிட்டு தங்களை பேச அழைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் பேசவில்லை. இதனைத் தொடர்ந்து பாஜக கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த உறுப்பினரை பேச அழைத்தனர். அவர் பேச்சை தொடங்கிய போது கடுமையாக தொடர்ந்து முழக்கமிட்டு வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் காகிதங்களை கிழித்து சபாநாயகரை நோக்கி வீசினார்கள். இதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் 3 மணிக்கு தொடங்கிய போதும் இந்த ஏற்கனவே பேப்பர் கிழித்து வீசியதாக கூறி, அதாவது மாணிக்கம் தாக்கூர், ஹெபி ஈடன், டி குயாகோஸ் உள்ளிட்ட 9 உறுப்பினர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேப்பரைகளை கிழித்து வீசினர். இதனைத் தொடர்ந்து தற்போது அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் அவை பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இன்றும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி இந்த பாதுகாப்புத்துறை தொடர்பாக பேச அனுமதி மறுத்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 9 உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் முழக்கத்தால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.